அன்னைக்கு ஹிந்தி தெரியாது போடா என்று சொன்னார்கள். அப்புறமா இன்னைக்கு வந்து கேலோ இந்தியா வாடா அப்படின்னு நம்மளுடைய எதிரில தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அரசியல் ரீதியான உறவா அது? இல்ல அப்படிதான் நம்ம அதை வந்து என்ன சொல்றது, அரசியல் ரீதியான உறவா? முதலமைச்சர் பிரதமர் சந்திக்கிறாங்க, கள்ளத்தனமான உறவுன்னு தான் நான் பாக்குறேன். அதாவது கட்சி ரீதியா உங்க கொள்கையில ஆதரிக்கிறோம் அப்படின்ற உறவு இல்லையா? கொள்கை ரீதியா நீங்க வந்து பிரதமர் வராரு, அவரை வரவேற்பதுன்றது நாகரிகம் தானே. இப்படி சொல்லியே நீங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை. இன்றைய தங்க சேமிப்பு, நாளைய வாழ்வின் தித்திப்பு. ஜி ராஜம் செட்டி அண்ட் சன்ஸ் ஜுவல்லர்ஸ், மேற்கு ராஜவீதி, காஞ்சிபுரம். எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா யார் நோயாளி ஆகுறது? எல்லாத்தையும் நோட் போட்டு எழுதி வச்சு மொத்தமா சேர்த்து கேட்கலாம். என்னென்னலாம் என்ன சொல்றது, அப்படிங்கிற மாதிரி சொல்லு. யாரையாவது படிக்க வேண்டாம்னு சொன்னோமா? ஏதாவது ஒரு மேடையில நீங்க படிக்காதீங்கன்னு சொல்லிருக்கோமா? படிப்பு தான் அவசியம் நினைக்காத, அது பல மேடைகளை பேசியிருக்காருங்க. ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ், நீங்களா ஒரு மகன் பத்தி கேட்கும் போது அவனுக்கு இந்த நேரத்துல பாட புத்தகம் தான் படிக்கணும், வேற புத்தகம் படிக்க மாட்டான் அப்படியெல்லாம். நாம் தமிழ் கட்சியும் ஒரு இரட்டை விடம் போடுறாங்களா திமுக அதிமுக எதிர்ப்புல? அது எப்படி, அதான் நான் எப்படி சொல்ல முடியும்? ஆட்சியில இல்ல, நாங்க அதிகாரத்துல இல்ல, எங்களுக்கு எந்த பவரும் இல்ல. கட்சி ரீதியா அதிமுகன்றது ஒரு கட்சி, அது அரசியல் கட்சி. ஒரு கட்சி ரீதியா அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அவங்களுக்கு உதவி வேண்டும் அப்படின்னு கேக்குறதுன்றது ஒண்ணு இருக்கு. நாங்க அரசியல் ரீதியா எல்லா விமர்சனங்களையும் செய்யறோமா இல்லையா? சாதிய பார்க்காத எதையாவது சாதிக்கப்பா இருப்பாங்கிறதுல என்ன ஒரு புரட்சியான ஒரு பிலாசபி. சாதி ஆணவ கொலைன்னு சொல்லக்கூடாது, குடிப்பெருமை கொலைன்னு சொல்லணும்னு சீமான் சொன்னார் இல்லையா? இப்ப சாதி இல்ல குடிகள் இருக்குன்னு ஒத்துக்கிறாரா? அஃப்கோர்ஸ் குடிப்பெருமை இன்னைக்கும் இருக்கு. அதனாலதானே இங்க தர்மபுரியில இந்த மாதிரியான ஒரு கொலை நடந்தது, நாங்குநேரில் எப்படியான ஒரு சம்பவம் நடந்தது. இந்த ஜனநாயக படுகொலையை இமாம்கள் நீங்கள் செய்வது தவறு. நீங்க சரியான சொல்றாங்க. யாரு சொன்னாலும் எடுத்துக்கோங்க கருத்தை, சரியான கருத்தை யாரு சொன்னாலும் மக்கள் எடுத்துக்கதான் செய்யணும். பாஜக சரியா சொல்றாங்களா? யாரு சரியான கருத்தை சொன்னாலும். சங்கி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அதிகமா பேசப்படுது. சங்கி என்பது இங்க இருக்கக்கூடிய சோசியல் என்ஜினியரிங் படி ஒரு கெட்ட வார்த்தையாக ஆக்கப்பட்டது. அதனால அது வந்து அவங்களுக்கு பர்சனலா அது அஃபெக்ட் ஆயிருக்கலாம். அது வந்து கெட்ட வார்த்தை இல்ல. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் சகோதரி ஃபாத்திமா ஃபர்ஹானா அவர்கள். வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. அதிமுக திமுக போன்ற பெரிய கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அப்படின்னு களமிறங்கிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி எப்போதுமே யார் கூடவும் கூட்டணி இல்லை அப்படின்னு தனித்து தான் எல்லா தேர்தலையும் போட்டிட்டு வராங்க. இந்த தேர்தலும் கூட தனித்து தான் போட்டி, இந்த தேர்தல் மட்டும் இல்லை எப்பவும் தனித்து போட்டி, இந்த கேள்வி மீண்டும் மீண்டும் கேட்காதீங்க அப்படின்னு நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமீபத்திலோட சொல்லியிருந்தாரு. உங்களுடைய தேர்தல் பணிகள் எப்படி இருக்க போகுது? வழக்கம் போல எப்போதும் தனித்து நிற்பாங்க, ஒரு வாக்கு சதவீதத்தை வாங்குவாங்க, அதே போல இப்போதும் நடக்கும் அப்படின்னு பார்க்குறதா, இல்லை இந்த முறை வந்து ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? எப்படி பாக்குறீங்க? நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில சொல்லி தான் தொடங்கியிருக்கீங்க. எங்களுடைய இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் முதன்மையான ஒரு கேள்வியை எடுத்துக்கிறேன். நாம் தமிழர் கட்சி தொடங்கியதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இனச்சாவை சகிக்க முடியாமல் எண்ணற்ற தமிழ் இளைஞர்கள் வந்து கொதித்து எழுந்து ஒன்று கூடி நம்ம சாதியா மதமா பிரிஞ்சிருந்தது போதும், நாம் தமிழராய் ஒன்றிணைந்து நமக்கான சமத்துவத்தை நிலைநாட்டுவோம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடோட ஒரு மிகப்பெரிய கொள்கை ஆட்சி வரைவை எல்லாத்தையும் வகுத்துட்டு இன்னைக்கு ஒரு இலக்கை நோக்கிய பயணத்துல நாங்க இருக்கோம். எங்களுடைய பாதை ரொம்ப தெளிவாக இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஒவ்வொரு தேர்தலும் நாங்கள் முன்வைக்குவது என்ன அப்படின்னா, நாங்க இங்க இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளையோ இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளையோ நம்பி ஏமாந்தது போதும். மாற்றுன்னு சொல்லி மாற்று அரசியல்னு சொல்லி வந்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக விலை போயிட்டாங்க. ஒரு கட்டத்துல உங்களுக்கு தெரியும், மாற்றம்னு சொல்லிட்டு வந்த ஐயா விஜயகாந்த் அவர்களா இருக்கட்டும், மாற்றம் சொல்லிட்டு வந்த கமல்ஹாசன் அவர்களா இருக்கட்டும், இல்ல மாற்றம் சொல்லிட்டு வந்த யாரா இருந்தாலும் ஐயா வைகோவாக இருக்கட்டும், இப்படி யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து கூட்டணி பேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதையை நோக்கி போயிட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி என்ன கொள்கையை முன்வைத்ததோ அதை இன்று வரை சமரசம் இல்லாம
என்ன சொல்றது, அந்த மனநிலையோட அந்த உறுதித்தன்மையோட தொடர்ச்சியாக களத்துல நிக்குது. எல்லா தேர்தல்களும் எப்படி சந்திச்சிருக்கு அப்படின்னா, மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை தட்டி கேட்பதும், மக்களை அரசியல்படுத்துவதும் முக்கிய ஒரு 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 என்ன சொல்ற குறிக்கோளா வைத்துதான் அரசியல் களத்துல இது வரைக்கும் பயணிச்சிருக்குது. 2016 எங்களுடைய முதல் தேர்தல் நாங்க சந்திச்சோம். அதுக்கப்புறம் 2019, 2021, இன்னைக்கு இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கும். தொடர்ச்சியாக எங்களுடைய வாக்கு விகிதம் வந்து அதிகரிச்சு தான் வருது. 1.4% இன்னைக்கு 7% வரைக்கும் நாங்க வந்து வாக்குகள் பெற்றிருக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கான வளர்ச்சி பாதை எங்களுக்கு தெளிவா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல விருப்பப்படுறேன். குறிப்பா மாற்றம் அப்படிங்கிற அந்த இடத்துல நாங்க சமரசம் அடையல அப்படிங்கிறத நினைக்கிறேன். இன்னைக்கும் என்னுடைய மண்வளம், மக்களுடைய நலன், எங்களுடைய என்ன சொல்றது, இயற்கை சூழல், இது எல்லாமே அவசியம் அப்படிங்கிற இந்த கருத்துக்களை முன்வைத்துதான் அரசியல் களத்துல நாங்க நிக்கிறோம். இந்த முறையும் தேசிய கட்சிகள் நம்மளை ஏமாற்றுவதற்கான எல்லா தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுக்கான உரிமை, மாநில உரிமையை குறிப்பாக இன்ன வரைக்கும் முழுமையா பெறாமதான் நாம இருக்கோம். அப்ப அதை பெறணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய மாநிலத்துல உங்களுடைய தொகுதியில முதல்ல மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற இந்த அரசியல் படுத்துதலை முன்வைக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நீட் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை அப்படின்னு நம்மளுடைய எண்ணற்ற சிக்கல்கள். கல்வியை இன்னும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரல. யாரு வந்து இதை மாநில பட்டியலுக்கு நவுத்துனது நம்மளுக்கு தெரியும், காங்கிரஸ் மாத்துச்சு. இப்படி தேசிய கட்சிகளா இருக்கக்கூடிய காங்கிரஸும் சரி, பாஜகவும் சரி, நம்மளுக்கு அநீதியை தான் தொடர்ச்சியாக விளைவிச்சுட்டு வந்திருக்கு. பாஜக என்பது மனித குலத்தின் எதிரி அப்படிங்கிறத நாங்க தொடர்ச்சியாக களத்துல சொல்லிட்டு வரோம். அதை இந்த தேர்தலும் நாங்கள் வந்து ஆழமாக ஆணித்தரமாக முன்வைப்போம். மாநில கட்சிகள் இவர்களோட கூட்டு சேர்ந்து நம்மளுக்கான உரிமையை சரிவர பெற்று தரல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிதர்சனமா இருக்கு. அவங்களையும் நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிற இந்த புரிதலை மக்களுக்கு ஏற்படுத்துவோம். கூடுதலாக நம்மளுடைய தொகுதியில நம்மளுக்கான வேட்பாளர் சரியா இருக்கும், நமக்கானவங்களா இருக்கணும், நம்மளுடைய ஆஸ்பிரேஷன்ஸ், நம்மளுடைய உரிமைகளை பெற்று தரக்கூடிய ஒரு எம்பி கேண்டிடேட்டை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கும் இந்த கள தேர்தலில் அப்படிங்கிறது தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய என்ன சொல்றது கொள்கை நோக்கிய பயணமாக இருக்கும். பாஜக மனித குல விரோதி, அந்த பாஜக ஆட்சி அகற்றணும் அப்படின்றது தானே வந்து திமுக ஒரு நோக்கமா இந்த தேர்தலில் முன்வைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கும் அதே நோக்கம் தான் இருக்கா? அதாவது உண்மையா யாரு இருக்காங்க, பொய்யா யாரு இருக்காங்க அப்படிங்கிறத இங்க வந்து பிரிச்சு பார்க்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். பாலுக்கும் கல்லுக்கும் ஒரே வண்ணம் தான், பாலும் கல்லும் ஒண்ணுன்னு நம்ம சொல்லிட முடியாது. ரெண்டுமே வந்து குடிக்கிறதுக்கு நல்ல ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம சொல்லிட முடியாது. அந்த மாதிரி இங்க உண்மையை உளப்பூர்வமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது யாரு அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும். ஆட்சி, அதிகாரம் என்ற இரண்டுமே எங்க கையில கிடைக்கல. இருந்தாலும் தொடர்ச்சியாக மக்கள் நலனை நோக்கி, மக்களுடைய விழிப்புணர்வை நோக்கி நாங்க வந்து அந்த பாதையில எடுத்துட்டு போறோம். இன்னைக்கு பாஜகவை எதிர்ப்பதுதான் எங்களுடைய அடிப்படை விஷயமா அப்படின்னா, தமிழ்நாட்டுல பெருமளவுல பாஜக வளரல அப்படிங்கிறது இன்னைக்கு நிதர்சனமான ஒரு உண்மை. வட மாநிலங்கள்ல வளர்ந்த அளவுக்கு பாஜகவுக்கு ஒரு வரவேற்போ ஒரு ரிசப்ஷனோ வந்து தமிழ்நாட்டுல கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, 2019 தேர்தலில் அதிமுக வந்து பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்த போது பாஜக வந்து தேர்தலுக்கு வந்து அவர்களுடைய மோடியினுடைய படத்தையோ இல்லைன்னா அமித்ஷாவுடைய படத்தையோ வைத்து அவர்கள் தேர்தல் பரப்புரை செய்யல. அவங்க இங்க இருந்த எம்ஜிஆர் படத்தையும் இங்க இருந்த ஜெயலலிதாவுடைய படத்தையும் தான் வந்து வைத்து அரசியல் செய்தார்கள். இங்க வைத்து வாக்கு கேட்டாங்க. அப்படி மிதமிஞ்சிய அளவுல இங்க வந்து பாஜகவிற்கு எதிர்ப்பு நிலை இருக்குது தமிழ்நாட்டுல, தமிழக மக்கள் மத்தியில. ஆனால் நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம், நாம் தமிழர் கட்சி வந்தா பாஜக வந்துரும் அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு சில பூச்சாண்டிகளை வைத்து இங்க இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள், மாநில கட்சிகள் வந்து அரசியல் செய்வது ஒரு வழக்கமாக ஒரு தொடர்ச்சியாக இருக்கு. அன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும் போது அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாஜக வந்து விரட்டும். அன்னைக்கு வெள்ளை கொடை ஏந்தல, அன்னைக்கு கருப்பு கொடை ஏந்தினாங்க, இன்னைக்கு வெள்ளை கொடை ஏந்துறாங்க. அன்னைக்கு ஹிந்தி தெரியாது போடா என்று சொன்னார்கள், அப்புறமா இன்னைக்கு வந்து கேலோ இந்தியா வாடா அப்படின்னு நம்மளுடைய எதிரில தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அரசியல் ரீதியான உறவாது இல்ல, அப்படிதான் நம்ம அதை வந்து என்ன சொல்றது, அரசியல் ரீதியான உறவா? முதலமைச்சர் பிரதமர் சந்திக்கிறாங்க, கள்ளத்தனமான உறவுன்னு தான் நான் பாக்குறேன். அதாவது கட்சி ரீதியா உங்க கொள்கையில ஆதரிக்கிறோம் அப்படின்ற உறவு இல்லையா? கொள்கை ரீதியா நீங்க வந்து பிரதமர் வராரு, அவரை வரவேற்பதுன்றது நாகரிகம் தானே. இப்படி சொல்லியே நீங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு அரசியலை செஞ்சுட்டு போகலாம். ஆனா வந்து அவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை இன்னைக்கு வந்து ரொம்ப யதார்த்தமாக நாங்க வந்து அவங்க எதிர்க்கிறோம் அப்படிங்கிற அந்த பேர் வழியில ரொம்ப தீர்க்கமாக வரவேற்கிறது இவர்கள் தானோ அப்படிங்கிறது ஒரு பிரதமர் மேடையில் இருக்கும் போது
மழை வெள்ள பாதிப்புக்காக நீங்க என்ன நிதி கொடுத்தீங்க, ₹1 கூட கொடுக்கலையேன்னு முதலமைச்சர் கேட்கிறாருல்ல. அதே ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் கண்டிச்ச நிர்மலா சீதாராமன் அவர்களை அந்த கட்சியை சார்ந்த டிஆர் பாலு அவர்கள் அங்க போய் அவங்களோட ஒரு ஆசுவாசப்படுத்தி பேசுறாரு. இவங்க வந்தது ஒரு கருணைக்காக, இதுவரைக்கும் மத்திய அமைச்சர்ல இருந்து யாருமே வரல, இவங்க வந்தாங்க, இவங்க பார்த்தாங்க, இவங்க கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் பாலு அதே அவங்கள சமாதானப்படுத்தி பேசியிருக்கிறாரு. அந்த பக்கம் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத தெளிவா மக்களுக்கு சொல்லுங்க. அப்போ திமுகவுக்கு இருக்கிறது ரெட்டை நாக்கா, ரெட்டை வேடமா, ரெட்டை நிலைப்பாடா அப்படிங்கறத கேள்வியா இல்ல, உறுதியாக நாங்க சொல்றோங்கிறது தான் இங்க நான் பதிவு செய்ய விரும்புறேன். உங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூட பல கட்சி தலைவர்களை போய் சந்திக்கிறாரு. அதிமுக ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்னு நாங்க விருப்பப்படுறோம். சசிகலா அம்மா கிட்ட நானே சொன்னேன், நானும் கூட போய் பேசுறேன், 2 பேரும் சேர்த்து வைக்கட்டுமான்லாம் கேட்டேன்னு சீமான் சொன்னார் இல்லையா? இல்ல, உங்களுடைய கருத்திலேயே பிழை இருக்கு, உங்களுடைய புரிதல்ல பிழையா இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒருபோதும் நாங்க உங்களோட சேர்ந்து நிக்கிறோம், இல்ல நீங்க எங்களோட சேர்ந்து நில்லுங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்தை எங்கேயுமே இல்ல. நீங்க சேர்ந்து நில்லுங்க, நீங்க ஓபிஎஸும் இபிஎஸும் ஒன்னாதான் இருக்கணும், நான் வேணா பேசட்டுமான்னு சசிகலா அம்மா கிட்ட நானே கேட்டேன்னு சொல்றாரு இல்லையா? அவங்க அதிகாரத்துல இல்ல, அவங்க ஆட்சியில கிடையாது. அவங்களுக்கு அவங்க சிறையில இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆறுதலான போய் ஒரு பேச்சுவார்த்தை, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு நட்பு இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் திராவிட கட்சிகள் 2 பேருமே எங்களுக்கு எதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஒன்னா இருக்கணும், இணைத்து வைக்கணும்னு சொல்றதும் ஒரு இரட்டை நாக்கு தானே அதுவும். அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பர்சனல் பிரச்சனை, அந்த பர்சனல் பிரச்சனைக்கு சமாதானப்படுத்துறதுங்கிறது வேற, இங்க அரசியல் ரீதியாக கருத்துக்களை ரெட்டை மாதிரியாக பிரதிபலிக்கிறது என்பது வேற. இது அரசியல் ஆட்சி அதிகாரம் இவங்க கையில இருக்கு, இன்னைக்கு அவங்க கையில அரசாங்கம் இருக்கு. நீங்க பொலிட்டிக்கலா ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த பக்கம் வைக்கிறீங்க, உங்களுடைய அமைச்சரை இன்னொரு பக்கம் வேற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு அப்படின்னா திமுகவுக்கு என்னதான் பார்வை? நாம் தமிழ் கட்சியும் ஒரு இரட்டை வேடம் போடுறாங்களா திமுக அதிமுக எதிர்ப்புல? அது எப்படி? அதான் நான் எப்படி சொல்ல முடியும்? ஆட்சியில இல்ல, நாங்க அதிகாரத்துல இல்ல, எங்களுக்கு எந்த பவரும் இல்ல. நாங்க பர்சனலா ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தவங்க கூட இருக்கோம் அப்படின்னா அவங்களும் ஒரு அதிகாரத்துல இல்ல, ஆட்சியில கிடையாது. அப்படிங்கும் போது அதையும் இதையும் எப்படி ஒப்பிட்டு பாப்பீங்க? ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கட்சி ரீதியா அதிமுகன்றது ஒரு கட்சி, அது அரசியல் கட்சி. ஒரு கட்சி ரீதியா அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அவங்களுக்கு உதவி வேண்டும் அப்படின்னு கேக்குறதுன்றது ஒண்ணு இருக்கு. நாங்க அரசியல் ரீதியா எல்லா விமர்சனங்களையும் செய்யறோமா இல்லையா? அவங்களோட அரசியல் நிலைப்பாடுகள்ல ஏதாவது எங்களுக்கு என்ன சொல்றது, ஒத்துமை இருக்கா? எல்லா இடத்துலயும் பிணக்கு இருக்கு, எல்லாத்தையும் நாங்க தெளிவா அது முன்வைத்து தான் இருக்கோம். ஆனா நீங்க நல்லா இருக்கீங்களா, எதுக்கு தேவையில்லாம 2 பேரா பிரிஞ்சிட்டு இருக்கீங்க, சேர்ந்துக்கோங்கன்னு சொல்றதெல்லாம் அரசியல் கருத்துகளுக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. உங்க மீதான விமர்சனத்தை நீங்க சொன்னீங்க இல்லையா, அதாவது பாஜகவோட பி டீம்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. வாக்கு சதவீதத்தை பிரிப்பது அந்த நோக்கத்தோட தான் செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. இப்ப நாங்க பண்றது வாக்கு சதவீதத்தை பிரிப்பது அப்படின்னா மத்தவங்க எல்லாம் பண்றது என்ன அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இப்ப நீங்க பிஜேபியை இங்க ஆட்சி கட்டுல இருந்து இறக்கணுங்கிறது மட்டும்தான் உங்க கொள்கையா இருக்கே தவிர்த்து நீங்க ஸ்ட்ராங்கா அவங்கள டிஃபெண்ட் பண்றீங்களா, அவங்களுக்கான கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பிஜேபி நடுவுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் பண்ணுச்சு, எத்தனை லட்சம் கோடி ரூபாய் ஸ்கேம் பண்ணுச்சு அப்படிங்கிறது தெரியும். அந்த கேக் ரிப்போர்ட் வெளியே வந்துச்சு. அது எந்த அளவு திமுகவோ காங்கிரஸோ எதிர்த்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது ஸ்ட்ராங்கா எஃபெக்டிவா இல்லையே. ஸ்ட்ராங்காவோ எஃபெக்டிவாவோ அதை பத்தின ஒரு டிஸ்கஷனோ ஒரு பேனல் டாக்கோ பெருசா அதை பத்தி நடத்தப்படல. முதலமைச்சரே காணொலியில் தோன்றி பேசினாரு. இல்ல, அந்த மாதிரியான ஒரு தேசிய கட்சி கூட தான் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. 7 லட்சம் கோடிக்கு பதில் சொல்வாரா மோடி, அது என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு முதலமைச்சரே பேசியிருக்காரு. முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறாரு. சரி, அவங்க கூட்டணியில் வச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோ இவங்களோ சேர்ந்து அதுக்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையோ ஆர்ப்பாட்டத்தையோ இல்ல அவங்களுக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய கவுண்டர் பாயிண்டா இருந்திருக்கு, அதை இந்த அளவுக்கு எஃபெக்டிவா கொண்டு போய் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அது ஒரு வலுவிழந்த ஒரு வாதமா தான் இருக்கு. நாங்க பாஜகவை எல்லா விஷயத்திலயும் கண்டிச்சிருக்கோம், எல்லா விஷயத்திலும் எதிர்த்து நின்று பேசியிருக்கோம், போராடி இருக்கோம். நீங்க திருப்பி நாம் தமிழர் கட்சி கேள்வி கேட்கறது என்பது ஒரு என்ன சொல்றது, ஒரு புரிதலற்ற பார்வை அப்படிங்கறத நான் சொல்றேன் திருப்பியும். ஏன் அப்படின்னா நாங்க இன்னும் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கும் வரல. அப்படி இல்லாத போதே நாங்க இவ்வளவு தூரம் நாங்க எங்க மக்களுக்காக நிக்கிறோம் அப்படிங்கும் போது எங்களை நீங்க பாராட்டி வரவேற்று தட்டி கொடுக்கணுமே தவிர்த்து இங்க நீங்க எங்களை வச்சு அரசியல் பண்ண முடியாது. அப்படி இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நாங்க அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் காம்பிடென்டா இருக்கோம் இங்க களத்துல. கூடுதலாக நாங்க ஆளுகின்ற இந்த திமுக அதிமுக கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய உறுத்தலாக இருக்கும். ஏன்னா அவங்களை தொடர்ச்சியாக அம்பலப்படுத்துற காரணத்தினால அப்படிங்கறத நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்திலே சொன்னீங்க சாதி இல்லாத ஒரு தேசிய இனமா ஒருங்கிணைறோம் அப்படின்னு சொல்லி.
சமீபத்தில் கூட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்லியிருந்தாரு, விஜயகாந்த் வந்தப்ப சரி, ராமதாஸ் வந்தப்போ சரி, சரத்குமார் வந்தப்போ சரி, திருமாவளவன் இருந்தப்போ சரி, அவங்க ஜாதி தலைவர்களை தான் பார்க்குறாங்க, ஜாதியை ஒப்பிட்டு தான் பார்க்குறாங்க அப்படின்லாம் அவர் பேசியிருந்தாரு. ஜாதி இல்லை அப்படின்றது தான் நாம் தமிழரோட நிலைப்பாடு இல்லையா? ஆமா. எப்படி ஒரு சீப்புக்கு பற்கள் வந்து சமமோ அந்த மாதிரி மனிதர்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கொள்கை கோட்பாடு. மதமாக சாதியாக பிரிந்து கிடந்தது போதும், இனிமேல் நாம் தமிழராக ஒன்று கூடுவோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கொள்கை முழக்கம். அதனை நோக்கிய பயணம் தான் எங்களுடைய பயணம். நீங்க அண்மையில நடந்த 2 கூட்டத்தையும் பார்க்கலாம். கோவில்பட்டியா இருக்கட்டும், சுரண்டையிலையா இருக்கட்டும், 2துலயுமே ஒரு பெரும் அளவிலான ஒரு இளைஞர் பட்டாலும் ஒரு கூட்டம் திரண்டிருந்தது. அந்த 2 கூட்டத்திலுமே தாமன் சீமான், அது தென் மாவட்டம் அப்படிங்கறனால உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு என்ன சொல்றது, சமூக நீதியும் சிந்தி சிரிக்குது, அதே மாதிரி சட்ட ஒழுங்கும் சந்தி சிரிக்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிலைமையா இருக்கு. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல இந்த ஆணவ படுகொலைகள் இல்ல கொலைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமா வந்து நடந்துட்டே இருக்கு. அது வந்து இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோட கையாளாகாத தனம் அப்படிங்கறது கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அண்மையில கூட எங்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு, திமுகவுடைய ஒரு ஒன்றிய செயலாளரால கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த கூட்டத்துல தாங்க சீமான் அவர்கள் குறிப்பிடுகிறார், சாதியை பார்க்காதே எதையாவது சாதிக்க பாருங்கும் போது அங்க ஒட்டுமொத்த கூட்டமும் ஆள் பறிச்சு வந்து கை தட்டுறதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்னொன்னு, 2 அங்குலம் புழு கூட நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அவ்வளவு தூரம் கீழே போயிட்டு மண்ணை வந்து உழவு செய்யும். ஆனா இந்த சாதி உணர்ச்சியோ மத உணர்ச்சியோ ஒருபோதும் நமக்கு கை கொடுக்காது அப்படிங்கறத சொல்றாரு. சாதியை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழராய் முன்னுக்கு வாங்க, எல்லாரும் நம்ம தமிழர்களாய் ஒன்றிணைவோம் அப்படிங்கிற இந்த கருத்தை சொல்லும் போது அவ்வளவு இளைஞர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுது. அது வந்து ஒரு புரட்சியின் விதையா நான் பாக்குறேன். அதனால நாம் தமிழர் கட்சி சாதி மறுப்புன்றது தமிழ்நாட்டுடைய தன்மை. அது தமிழ்நாட்டோட தன்மை இல்ல. திருவள்ளுவர் தொடங்கி பல ஆண்டு காலமா இங்க வந்து சாதி மறுப்பு இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். அதாவது ஆதிக்கத்துக்கு எதிராக சாதி மறுப்பு இருக்கு. ஆனா சாதிக்கு என்ன சொல்றது, சாதிக்கு எதிரா நடக்கக்கூடிய கொடூரங்கள் இல்ல வன்முறைகள் எவ்வளவு அதிகமாக தொடர்ச்சியாக அதிகரித்துட்டு வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இருக்கு. அதுக்கு அகேன்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? ஆணவ படுகொலைக்கு எதிரா அதை தடுக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எஃபெக்டிவ். அது கூட வந்து சாதி ஆணவ கொலைன்னு சொல்லக்கூடாது, குடிப்பெருமை கொலைன்னு சொல்லணும்னு சீமான் சொன்னார் இல்லையா? இப்ப சாதி இல்ல குடிகள் இருக்குன்னு ஒத்துக்கிறாரா? அதாவது சாதி என்பது ஒரு, அது என்ன சொல்றது, அந்த ஒரு அந்த இன்ஃபெக்ஷியஸ் தாட் வந்து மக்கள் மனசுல பதியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கான ஒரு மாற்று சொல்லா குடி அப்படிங்கிறது இருக்கு. அப்கோர்ஸ் குடிப்பெருமை இன்னைக்கும் இருக்கு. அதனால தானே இங்க தர்மபுரியில இந்த மாதிரியான ஒரு கொலை நடந்தது, நாங்குநேரில் எப்படியான ஒரு சம்பவம் நடந்தது, இல்ல வேங்கை வயல் அப்படியான ஒரு சம்பவம் நடந்தது. இப்படி தொடர்ச்சியாக சாதியை அடிப்படையாக வைத்த சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க அதெல்லாம் சும்மா இல்ல. நாம் தமிழர் மேடைகளிலேயே குடிப்பெருமையை பேசுறாங்களே, அதான் கேட்டேன். நாம் தமிழர் மேல யார் குடிப்பெருமை பேசுறது? அப்படியெல்லாம் முதல்ல நம்ம வந்து குன்றுல இருந்து வந்தவங்க அப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய தொழிலின் அடிப்படையில தான் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் வந்து வகுக்கப்பட்டிருந்தோம் அப்படிங்கிற அந்த வரலாற்றை தான் நம்ம நாம் தமிழர் கட்சியில தாமன் சீமான் அவர்கள் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு வகுப்பாக எடுத்துட்டு இருக்காரு. தவிர்த்து அவர் அந்த பெருமை பேசுறாருங்கிறது அது முற்றிலும் பிழையானது. ஒவ்வொரு மேடைகளிலும் சாதியை எதிர்த்து அவர் மிகப்பெரிய கருத்துக்களை ஆணித்தரமாகவும் ஆழமாகவும் பதிய வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் வருது அப்படின்னா அந்த சாதி மத இந்த வேற்றுமையை கலைந்து மாமா விதைக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் இருக்கு பாத்தீங்களா? சாதியை பார்க்காத எதையாவது சாதிக்க பார்ப்பாங்கிறதுலாம் என்ன ஒரு புரட்சியான ஒரு பிலாசபி. அதையெல்லாம் இன்னைக்கு இளைஞர் மத்தியில சொல்லும் போது அவங்க ஒரு பேரெழுச்சியாக தன்னெழுச்சியாக ஒரு எழுச்சி ஏற்படுது. அதுதான் உண்மையான புரட்சி அப்படிங்கிறத நான் இங்க பதிவு செய்யறேன். அதனால சாதி பெருமையெல்லாம் நாங்க பேசல, சாதி ஒழிப்பதற்கான எல்லா பேச்சுகளும் எங்க மேடைகள்ல நீங்க பார்க்கலாம். குடிப்பெருமை இருக்கான்னு கேக்குறேன். அதான் இல்லன்னு சொல்றேன். நீங்க திருப்பி அது இருக்கா? நீங்க போயிட்டு ஒரு தடவை வேணா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வாங்க கட்சிக்குள்ள இந்த மாதிரி இருக்கா ஏதாவது. சிறுபான்மையினருக்கு எதிராக அவர் சில விஷயங்களை பேசினாரு, அது ரொம்ப சர்ச்சையாச்சு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு புரிதலை மக்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். குறிப்பா இஸ்லாமிய சமூகத்துக்கு மேல வந்து ஒரு சீமான் அவர்கள் மீதும் நாம் தமிழர் கட்சி மீதும் ஒரு தெளிவான பார்வையை உருவாக்குறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா அது வரைக்கும் பொதுவாக ஒரு 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 ஒரு
என்ன சொல்ற பிராண்டிங் இருந்தது நாம் தமிழர் கட்சி மேல. அவங்க வந்து கடவுள் மறுப்பாளர்கள், அவங்க வந்து முன்னோர்களை வழிபடுறவங்க, இல்ல அவங்க வந்து என்ன சொல்றது இஸ்லாமியர்களை வெறுக்கக்கூடியவங்க, இப்படியான ஒரு பிராண்டிங், இந்த மாதிரியான ஒரு பிராண்டிங் இருந்துச்சு இது வரைக்கும். அது எல்லாமே பொய் அப்படின்னு உடைத்திருக்கு அதுக்கப்புறம் அப்படிங்கறத நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா நீங்க 2 பகுதியை பார்த்திருக்காங்க. மக்கள் எல்லாம் போய் தேடி ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் சொல்றாரு இவர், என்னதான் சொல்ல வராரு, இவர் சொல்றதுல என்ன கருத்து இருக்கு அப்படிங்கிறத பார்க்க வராங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எல்லா மேடைகளிலும் பழனி பாபாவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கோடிட்டு பேசாம, அதாவது கோட் பண்ணி பேசாம தமிழ் சீமான் அவர்கள் இல்லை. நம்ம எல்லாம் ஒரு வழிபோக்கன். ஏன்னா தமிழ் தேசியம் என்ற சித்தாந்தமே இஸ்லாத்தின் சித்தாந்தமோட அதிகமா ஒத்து போற ஒரு சித்தாந்தமா நான் பாக்குறேன். ஏன்னா நாங்க வெறும் மனித நேயர்கள் கிடையாது, உயிர்ம நேயர்கள் சொல்லக்கூடிய அந்த கோட்பாடு இருக்கு இல்லையா, அதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. அதெல்லாம் பல விஷயங்கள் ஒத்து போகுதுன்றத பார்க்கும் போது ஒரு பார்வை வந்து மாறிட்டு வருது. இஸ்லாமியர்கள் மத்தியில ஒரு நாம் தமிழர் கட்சி மேல இருக்கக்கூடிய பார்வை வந்து மாறிட்டு வருது. இன்னும் கூடுதல் புரிதல் ஏற்படுது. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடாதவங்க சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாங்க. நானா சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்களே சொல்லிட்டீங்க, அதனால அந்த வாதத்துக்கே வருவோம். நாம் தமிழர் கட்சியின் இஸ்லாமியர்கள் வந்து, அதாவது வாக்கு செலுத்தாதவங்க இஸ்லாமியர்கள், வாக்கு செலுத்தாத இஸ்லாமியர்கள் வந்து சாத்தானின் பிள்ளைகள் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை கொண்டுட்டு வரீங்க. அது வந்து ஒரு என்ன சொல்றது, அத அந்த இடத்துல மட்டும் கட் பண்ணி கொண்டு போயிட்டு மத்தவங்களுக்கு பரப்பணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்க தாமன் சீமான் அவர்கள் எந்த மேடையில எடுத்து பேசுறத பாத்தீங்கன்னா கூட ஒரு ஒரு என்ன சொல்றது, உரிமையோடு பேசக்கூடிய ஒரு நபர், ரொம்ப கொலோக்கியலா அந்த அந்த மண்ணின் மக்களுடைய தோளுக்கு என்ன சொல்றது நிகரான ஒரு சகோதரனா தான் பேசுவாரு. ஒரு அம்மாம, மச்சான், அண்ணன், தம்பி எப்படி வந்து பேசிக்குவாங்களோ, ஒரு பங்காளி எப்படி பேசிக்குவாங்களோ அப்படிதான் பேசுவாரு. அவருடைய பேச்சுக்களை ஆழமாக தொடர்ச்சியாக கவனித்தவர்களுக்கு தெரியும். முதல்ல இது. இன்னொன்னு, அவர் எதுக்காக அதை சொன்னாரு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை நம்பி உலாமாக்கள், ஜமாத்துகளில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய இமாம்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த தடவை எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற இந்த ஜனநாயக படுகொலையை இமாம்கள் நீங்கள் செய்வது தவறு. ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயமா சிந்திக்கக்கூடிய 6 அறிவுகள் இருக்கு. நீங்க சொல்றாங்க. அதாவது சரியானவர்கள் சொல்வதற்கும் அது ஒரு மசூதியில சொல்றாங்க, இவங்களுக்கு தான் வாக்கு போடணும்னு சொல்றாங்க, அப்படிதான் வாக்கு போடுறாங்க. யாரு சொன்னாலும் எடுத்துக்கோங்க கருத்தை, சரியான கருத்தை யாரு சொன்னாலும் மக்கள் எடுத்துக்கதான் செய்யணும். பாஜக சரியா சொல்றாங்களா? யாரு சரியான கருத்தை சொன்னாலும் எடுத்துக்கோங்க. அதுல தவறு இருக்கு, அதுல உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க அப்படின்னா அதை பகுத்தாராய்ங்க. நீங்க தான் பகுத்தறிவு சிந்தனையாளர்களாச்சே. அப்படித்தானே மக்கள் இது நாள் வரைக்கும் புரட்சிக்கு திரட்டி இருக்கீங்க. அப்போ அதை தான் நாங்க திருப்பி வலியுறுத்துறோம். அப்போ இவர்களுக்கு தொடர்ச்சியா வாக்கு செலுத்துங்கிற இந்த கருத்தை கலைங்க. இவங்க வந்து ஊழல்வாதிகள், லஞ்சவாதிகள், இல்ல மண்ணையும் மக்களையும் வந்துட்டு வஞ்சிக்க கூடியவர்கள், மலையையும் மண்ணையும் எப்பவுமே திருட்டு செய்து ஊழலுக்கு கரைப்படிந்தவர்கள் அப்படிங்கிறத அம்பலப்படுத்தி அன்னைக்கு காமிக்கிறாரு. இப்படியானவர்களுக்கே நீங்க தொடர்ச்சியா வாக்கு செலுத்துறீங்களே, ஒரு முறை சிந்திச்சு பாருங்க அப்படிங்கறத சொல்றாரு. இன்னும் ஒரு விஷயம் சொல்ல போனோம்னா, நம்மளுடைய 5 கடமை என்பது ஒண்ணு இருக்கு இஸ்லாத்துல. அதே மாதிரி 5 வேளை தொழுகை என்பது இருக்கு. 5 வேளை தொழுகைக்கு மத்தியில் தான் நம்மளுடைய என்ன சொல்றது வாழ்க்கை அமையணும், அதாவது அன்றாட வாழ்க்கை அமையணும். ஆனா அப்படி இன்னைக்கு இல்லாம நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு நடுவுல 5 வேளை தொழுகையா மாறி இருக்கு அப்படின்னு இமாம்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க வந்து வழி தவறி போயிட்டு இருக்கீங்க, சரியான பாதைக்கு வாங்க அப்படின்னு ஒவ்வொரு ஜும்மாக்கள்லயும் இமாம்கள் சொல்லுவது வழக்கம். அதே மாதிரி ஒரு வாதத்தை தாமன் சீமான் அவர்கள் பொது மேடையில வச்சிருக்காருங்கிற பார்வைதான் எனக்கு இருக்கு. அப்படிதான் புரிதல் உள்ள இஸ்லாமியர்களுக்கும் இருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதனால நாம் தமிழர் கட்சிக்கு இஸ்லாமியர்கள் வாக்கு செலுத்துவார்கள் இனிமேல் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் கூடுதலா இருக்குங்கிறது என்னுடைய பார்வை. காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வாக்களிக்கிற கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? பெரும்பான்மையா இந்துக்கள் வாக்களிக்கிறாங்களா? அவங்களாம் தேவனின் பிள்ளைகளா? அதுதான் நீங்க வந்து அதுக்குள்ள இருந்து ஒரு கருத்து ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். நீங்களா ஒரு மொழி கற்பிச்சுக்கிறதுன்னு சொல்லுவோம். உங்களுக்கு அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. திமுகவோ காங்கிரஸோ வெல்வது எதனால? இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுற மட்டும்னாலயா, இல்ல கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடுற மட்டும்னால? நாங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் என்ன சொல்றது, ஒரு முக்கியமான ஓட் பேங்கா இருக்கும். இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே
இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுடைய வாக்கு என்பது ஒரு முக்கியமான ஓட் பேங்கா இருக்கு. ஒண்ணு அவர்களை மடைமாற்றி திசை திருப்பி வாக்கு வங்கியை வந்து பிடுங்குவதாக இருக்கட்டும், இல்ல அப்படின்னா அவர்களுடைய வாக்கை கணிசமாக பெறுவதற்காக அவர்களை எதிர்ப்பதாக இருக்கட்டும். இதுதான் ரெண்டு கட்சிகளும் செய்யுது. தேசிய கட்சிகளும் மாநில கட்சியும் இதுதான் செய்யுது. அப்படிதான் இது வந்து தொடர்ச்சியா நடக்குது அப்படின்னு பார்க்கணும். அதனால இவங்க இதை சொல்லிட்டாங்களா அதை சொல்லிட்டாங்களான்ட்டு வேணா நீங்க ஒரு நரேட்டிவை செட் பண்றதுக்கு பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சி இதை பண்ணிருச்சா அதை பண்ணிருச்சா இதை சொல்லி நரேட்டிவை செட் பண்றதுக்காக நீங்க வேணா முயற்சிக்கலாமே தவிர்த்து நாங்க என்ன மனநிலையில சொன்னோம் அப்படிங்கிறத பல காணொலிகள்ல தெளிவுபடுத்தியாச்சு. மீண்டும் ஒரு முறை அந்த காணொலிகள் வேணா இதோட நீங்க அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குல்ல அதோட சேர்த்து லிங்க் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. சங்கி அப்படிங்கிற வார்த்தை இப்போ ரொம்ப அதிகமாக பேசப்படுது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க வந்து ஒரு விழாவில் பேசும்போது எங்கள் அப்பா சங்கி இல்லை, ஒரு ஆன்மீக வழியில் போகிறவர், அவர் சங்கின்னு சொல்லாதீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதற்கு சீமான் கூட வந்து பேசியிருந்தாரு, சங்கின்ற வார்த்தை ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லையே, தங்கச்சி ஐஸ்வர்யா வந்து அதுக்காக கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு. ஆனால் இன்னொரு மேடையில் அவர் சொல்கிறாரு, யாரை பார்த்து சங்கிங்கிற அப்படின்னு சொல்லி செருப்பை எடுத்து காட்டின வீடியோ அது. செருப்பு எடுத்து காட்டி நானா சங்கி செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொன்ன காணொலிகளும் போயிட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொரு முறையும் பட்டு பட்டு தான் நம்ம புரிந்து தெளிந்து பெற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. ஏன்னா எல்லா அறிவையும் விட பட்டறிவு என்பதுதான் நம்மளுக்காக சிறந்த அறிவாக நம்மளுக்கு இறுதியா வந்து நிக்குது. அப்படி ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கொடுக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்படி இந்த சங்கி என்ற வார்த்தை வந்து முதல்ல வந்து ஒரு என்ன சொல்றது, ஐயோ சங்கின்னு சொல்லிட்டான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கான ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கை இந்த சமூக வலைத்தளம் உருவாக்கி வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அது தவறான ஒரு கருத்துகளோட ஒப்பிட்டு பல விஷயங்கள்ல பல நேரங்கள்ல வந்து சொல்லியாச்சு. குறிப்பா வந்து பாஜக கொண்டு வரக்கூடிய எனது சமூக அக்கறைக்கு எதிரான பல விஷயங்கள் பேர்ல அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பேரும் ஒரு முத்திரையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவே அதே மாதிரி சிந்தனையை யார் கொண்டு வந்தாலும் எல்லாருக்குமே சங்கிங்கிற முத்திரையை குத்த வேண்டிய ஒரு நிலைப்பாடாக வந்துருச்சு. ஆனா ஒரு தனி மனித நபருடைய என்ன சொல்றது வேண்டுதலோ அவருக்கான ஒரு நம்பிக்கையோ ஒரு மதமோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து விமர்சனம் பண்றது அப்படிங்கிறது அவதூறா தான் நான் பாக்குறேன். அது ஒரு அவதூறு. அது வந்து அவங்க மனக்குமுறலா அவங்க வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. சகோதரி சௌந்தர்யா தானே, ஐஸ்வர்யா, சகோதரி ஐஸ்வர்யா அவர்கள் மனக்குமுறலா வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறேன். நிறைய பேர் வந்து சமூக வலைதளத்துல வாந்தி எடுத்துட்டு தான் இருக்காங்க. யாரும் வந்து பொதுவெளிக்கு வந்துடக்கூடாது, அரசியல் அங்கீகாரம் பெற்றக்கூடாது, ஒரு அரசியல் பார்வை அவங்களுக்கு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தீர்க்கமா தெளிவா வேலை செய்யறது ரெண்டு பேர். ஒண்ணு உண்மையான சங்கிகள், இன்னொன்னு தி திராவிடியன்ஸ். அதனால இவங்க ரெண்டு பேரும் தான் கிளியர் கட்டா இதுக்கு ஒர்க் பண்றது. இவங்க ரெண்டு பேரும் இந்த வாந்திருக்கு வந்து ஒருத்தவங்களை வந்து எப்படியாவது அச்சுறுத்திடணும், அவங்களை எப்படியாவது மட்டம் தட்டிடணும், அவங்களுக்கு கேரக்டர் அசாசினேட் பண்ணிடணும், அவங்களை அவதூறு பரப்பியா அவங்களை செயல்பட விடாம பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரெண்டு பேருமே முதன்மையானவர்கள். அப்படிங்கிறதுனால அதை பண்றது அவங்களோட வழக்கம், இயல்பு. அதனால நீங்க வந்து ஒன்னும் ஒரு ஆணி நேரா இருக்க ஆணிக்கு மேலதான் வந்து அடிப்பாங்க, வளைஞ்சிருக்க ஆணிமல் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தாய்மாமன் சீமான் அவர்கள் கூட ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி விமர்சனம் என்பது நம்மளை செதுக்கக்கூடிய கற்களாக பார்க்கணும். சங்கின்னு சொன்னா தவறு இல்லைங்கிறீங்களா? இல்ல, இததான் நான் சொல்றேன். சங்கி என்பது இங்க இருக்கக்கூடிய சோசியல் என்ஜினியரிங் படி ஒரு கெட்ட வார்த்தையாக ஆக்கப்பட்டது. அதனால அது வந்து அவங்களுக்கு பர்சனலா அது அஃபெக்ட் ஆயிருக்கலாம். அது வந்து கெட்ட வார்த்தை இல்ல. இப்ப என்ன வந்து இல்ல, நீங்க தெளிவா சொல்லணும்ல. அதான் நான் கரெக்டா பேசிட்டு முடிச்சுட்டேன்ல. சங்கி என்பது கெட்ட வார்த்தையா பார்ப்பவர்களுக்கு கெட்ட வார்த்தை இல்ல, அது கெட்ட வார்த்தைனா இல்ல, அது விமர்சனத்துக்காக சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கடந்து போறவங்க அதை கடந்து போக வேண்டியதான். இன்னொரு சர்ச்சை சமீபத்துல சீமான் பேசுனது, எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா யார் நோயாளி ஆகுறது, எல்லாத்தையும் நோட் போட்டு எழுதி வச்சு மொத்தமா சேர்த்து கேட்கலாம், என்னென்னலாம் என்ன சொல்றது விமர்சிப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்க முடியும். சரி சொல்லுங்க பேசினாரு. என்ன கேள்வி இன்னொரு தடவை சொல்லுங்க. இல்ல, எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா யார் நோயாளியா இருக்கிறது அப்படின்னு கேட்டாரு. அதாவது அதான் எப்பவுமே வந்து மேலா நுனிப்புல் மேய்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மேலாப்புல அவர் என்ன சொல்றாரு, ஏதாவது விமர்சையா சொல்றாரா, எடுத்து போடலாமான்னு தேடக்கூடிய ஊடகவியலாளர்கள் மத்தியில தான் இந்த மாதிரியான கேள்விகள் எழுப்பும். அப்படிதான் மின்னம்பலமும் அப்படின்னா அதே மாதிரி அததான் சொல்றேன். அதே மாதிரிதான் மின்னம்பலமும் அப்படின்னா நான் அதுக்கும் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். அதாவது அதுக்கு முன்னாடி என்ன பேசுறாங்க அப்படிங்கறத பார்க்கணும். விஞ்ஞானி ராக்கெட்ல போயிட்டு அங்க ஒரு ஆராய்ச்சி பண்றாரு அப்படின்னாலும் கீழே இருக்க விவசாயி
விளைச்சல் செஞ்சு சோறு போட்டாதான் நம்ம சாப்பிட முடியும். சாப்பாடு இல்லாம நம்ம வாழ முடியாது. நீ சாப்பாடு சாப்பிட்டு வாழ்ந்தா மட்டும்தான் விஞ்ஞானி ஆக முடியும், போய் ஆராய்ச்சி பண்ண முடியும். அண்மையில கூட ஒரு செய்தி வந்தது, கீழ் சாதியினர் போன கோவிலுக்கு நாங்க போக மாட்டோம், எங்களுக்குன்னு வேற கோவில் கட்டித்தாங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான பார்வை இருக்கு. இப்ப ஒட்டுமொத்த 97% மக்களையும் வெறும் இந்த 3% இப்படியே தொடர்ச்சியாக உறுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு பார்வை அப்படிங்கறதெல்லாம் ஒரு 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 என்ன சொல்ற கேள்விக்கு ஆட்படுத்துறதுக்கான ஒரு பார்வை தான் அந்த கேள்வியாக நீங்க பார்க்கணும். அவர் மகன் கூட ஒரு நேர்காணல் நடக்குது. அவர் என்ன புத்தகங்கள் படிப்பாருன்னு கேட்கும்போது அவர் பாட புத்தகம் தான் படிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா மேடையில பேசும்போது படிப்பு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு பின்னோக்கி இருப்பீங்க நான் நினைச்சு கூட இல்ல அவர்தான் சொல்றாரு. இல்ல அததான் சொல்றேன், இது எல்லாமே இட் வாஸ் டர்னிங் இன் தி மில் இன் என்ன சொல்ற 13th செஞ்சுரிங்கிற மாதிரி நீங்க கேள்விகள் கேக்குறீங்க. அதாவது இன்னுமா 6 அறிவை தேடிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள வருது. கொஞ்சம் பகுத்தறிவுன்னு சொல்லியிருக்காங்களே, திராவிட கட்சிகள் 60 ஆண்டுகளா ஆண்டிருக்காங்க. அவர் யாரையும் படிக்க வேணாம்னு சொல்ல, நாங்க இன்ஃபேக்ட் சொல்லணும்னா எங்களுடைய ஆட்சி வரைவு புத்தகத்துல ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை எல்லாருக்கும் சமமான ஒரு கல்வியை நாங்க வழங்குவோம் அப்படிங்கிற ஒரு பதிவை நாங்க செஞ்சிருக்கோம். அப்படி இருக்க நாங்க யாரையாவது படிக்க வேண்டாம்னு சொன்னோமா? ஏதாவது ஒரு மேடையில நீங்க படிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கோமா? படிப்பு தான் அவசியம் நினைக்காத அப்படின்னு பல மேடைகளை பேசியிருக்காருங்க. என்னுடைய அப்பா, நான் உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்றேன். என் தந்தை ஒரு 5th ஸ்டாண்டர்ட் பாஸ்ட் அவுட் தான். ஆனா என் அப்பா 9 மொழி பேசுவாரு. ஏன்னா அவருக்கு வெறும் புத்தகத்துல இருந்த அதாவது ஸ்கூல்ல கொடுத்த புத்தகத்தை மட்டும் வாசிச்சு அவர் படிக்கலைங்க. அவர் எல்லா புத்தகத்தையும் வாசிச்சு அவருக்கு ஒரு அறிவு இருந்தது. அதே மாதிரி வெளியில இருக்க அனுபவங்கள், வெளியூருக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு. அதன் மூலியமா வந்த அனுபவங்கள், அதை வைத்து அவர் கத்துக்கிட்டாரு. ஆனா இங்க கல்விங்கிற பேர்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு கார்ப்பரேட் ஒரு சொசைட்டி உருவாக்கிட்டு இருக்கு இல்லையா? அது ஒரு வணிகமா மாறிட்டு இருக்கு. ஒரு குழந்தைகளுக்கு மத்தியில ஒரு திணிப்பு இருக்கு, இதை நீ பண்ணியே ஆகணும். ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தை பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் பிரெஞ்சு கிளாஸ் போ, ஹிந்தி கிளாஸ் போ, மேக்ஸ் டியூஷன் போ, அந்த டியூஷன் போ, இதை கத்துக்கோ, அபாக்கஸ் கத்துக்கோ, ஏஐ கத்துக்கோ அப்படின்னு குழந்தைகளுக்கு திணிப்பது இருக்குல்ல, இதை நாங்க விரும்பல. குழந்தைக்குன்னு ஒரு தனி ஆற்றல் இருக்கும், அது ஃபவுண்டேஷனலா அவங்களுக்கு ஃபண்டமெண்டலா கொடுக்கணும். அந்த குழந்தை எதுல ரொம்ப சிறந்து வருதோ அந்த சிறந்த விஷயத்துக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு பெற்றோரா, ஒரு ஆசிரியரா முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் தானவன் சீமான் சொன்ன கருத்தினுடைய சாராம்சம். அதைத்தான் அவர் வலியுறுத்துறார். அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, உசேன் போல்ட், அதுக்கு தான் பல உதாரணங்களும் சொல்லியிருப்பார். உசேன் போல்ட் படிக்கிறத விட அவருக்கு ஓடுறது பிடிச்சிருந்தது, அதனால்தான் இன்னைக்கு அவருடைய நாடையே அவர் பெருமைப்படுத்திருக்காரு. அதே மாதிரிதான் நம்மளுடைய சகோதரர் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் படிக்கிறத விட அவருக்கு பாடுறது பிடிச்சிருந்தது, இசை அமைக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால்தான் இன்னைக்கு 2 ஆஸ்கரை இந்தியாவுக்காக நம்மளுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். அப்படி ஒவ்வொரு குழந்தையுடைய தனித்திறனையும் நீங்க வளர்த்தெடுங்க, அதை ஊக்குவீங்க. இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் இருக்குல்ல, இந்த எஜுகேஷனல் சிஸ்டமே ரொம்ப தவறான சிஸ்டமா தான் இருக்கு இன்னைக்கு. அது எல்லாமே ஒரு திணிப்பா இருக்கு. அதெல்லாம் சரி, அதெல்லாம் சொல்லிருக்காரு. அதுதான் சாராம்சம்ங்கிறது தான் என்னுடைய பதிவு. நீங்க அதுல ரீடிங் பிட்வீன் தி லைன்ஸ், நீங்களா ஒரு பொருள் மகனை பத்தி கேக்கும்போது அவனுக்கு இந்த நேரத்துல பாட புத்தகம் தான் படிக்கணும், வேற புத்தகம் படிக்க மாட்டான் அப்படியெல்லாம் இல்லையா? அது எப்படிங்க சொல்லுவாரு? என்னை தொடர்ச்சியா வாசி பாருங்க, புத்தகம் வாசிங்க, இந்த புத்தகம் வாசி, அந்த புத்தகம் வாசின்னு பரிந்துரைச்சிட்டே இருப்பாரு. அப்படிப்பட்டவர் எப்படி தன்னுடைய மகனுக்கு படிக்காதுன்னு சொல்வாரு? ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கணும் நீங்க சொல்லக்கூடிய கருத்துல அப்படிங்கறத என்னுடைய விஷயம். திமுக கூட்டணி ரொம்ப வலிமையா இருக்கிறதா சொல்றாங்க. அதிமுகவும் ஒரு வலிமையான கூட்டணி அமைக்க போறதா சொல்றாங்க. இதுல பாஜக தலைமையில ஒரு கூட்டணி அமையும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பையும் சொல்றாங்க. எந்தெந்த கட்சிகள் எத்தனை இடங்களை போட்டி போட போறாங்கன்றதெல்லாம் இப்ப வரும் காலங்கள்ல தெரியும். இந்த மும்முனை போட்டியில 4 முனை போட்டியா நாம் தமிழர் கட்சியும் இருக்க போகுது. அது வழக்கமா இருக்கிற ஒண்ணுதான். இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தங்களுடைய பலத்தை எந்த வகையில நிரூபிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க. நாங்க இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் மக்களோட கூட்டணி. அதனால எங்களோட கூட்டணி மக்களோட அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிறேன். நாம் தமிழர் கட்சியோட பலமே மக்களோட நிற்பதுதான், மக்களுடைய நலனுக்காக உண்மையாகவும் உளப்பூர்வமாகவும் நிற்பதுதான். அதே தான் நாங்கள் தொடர்ச்சியா செய்வோம். ஏன்னா நாங்கள் மக்கள்லேருந்து வந்தவங்க.
மக்களுக்காக நிக்கிறவங்க. அதனால நாங்க எங்களையும் கட்சியையும் மக்களையும் நீங்க பிரித்து பார்க்க முடியாது. எவ்வளவு அடிப்பட்ட மக்கள் இருக்காங்களோ அத்தனை அடிப்பட்ட மக்கள்ல இருந்து உருவான கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அப்படி எளியவர்கள் இருக்கக்கூடிய கட்சி தான், எளிய பின்புலத்தை கொண்ட வேட்பாளர்களை நிறுத்தக்கூடிய கட்சி தான் அப்படிங்கிறத நீங்க கவனத்துல கொள்ளணும். அப்படி இந்த தேர்தலில் வந்து மண்ணை, மக்களை, கனிம வளங்களை, இயற்கையை, அடுத்த தலைமுறை வாழக்கூடிய ஒரு தகுதியான ஒரு பூமியை விட்டு செல்ல வேண்டிய ஒரு கடமையும் கட்டாயமும் இந்த தலைமுறைக்கு இருக்கு அப்படிங்கிற இந்த அரசியலை உணர்த்தி நாங்க வந்து களத்துல நிற்போம். மக்களோடு கூட்டணி வைத்து ஒரு பெரும்பான்மையான ஒரு வெற்றியை சூடும் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கை இருக்கு. நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. Holidays nale adu nama GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.